கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்ஸ்னா என்ன, ஷார்ட்ஸ் எப்படி போடணும், சோ ஷார்ட்ஸ் எந்தெந்த வியூஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்ல கணக்கு எடுப்பாங்க, ஷார்ட்ஸுக்கு என்னென்ன மானிட்டேஷன் எலிஜிபிள், இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த வீடியோவா இதை நான் உருவாக்கி இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட்ஸுக்கு மானிட்டேஷன் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஷார்ட்ஸுக்கு தனியா மானிட்டேஷன், வீடியோவுக்கு தனியா மானிட்டேஷன், இதை நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்படி போக்கஸ் பண்ணீங்கன்னா 100 லட்சம் வியூஸ் போகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 lakh நீங்க வீடியோ போட தேவையில்ல. உங்களுக்கு ஃபுல்லா ஷார்ட்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வீடியோ போட தேவையில்ல, ஒன்லி ஷார்ட்ஸ் போக்கஸ் பண்ணுங்க. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும்தான் நீங்க போடணும். சோ அது எந்தெந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து சொல்றேன். நீங்க ஒருவேளை வீடியோனா லாங் வீடியோ மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. 4000 வாட்சஸ் கிடைச்சா போதும். சோ இப்போ நான் ஷார்ட்ஸ பத்தி தான் ஃபுல்லா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் இருந்தது. சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரீசெண்டா அக்டோபர் 15க்கு அப்புறம் 3 நிமிஷமா மாறிடுச்சு. அதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இதெல்லாம் போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன், ஆர்டரா நீங்க பாருங்க. இப்போ ஷார்ட்ஸ பத்தி இன்னும் கிளியாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய சேனலை நான் விசிட் பண்ண, நீங்க என்னென்ன டைப்ல ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 3 டைப்பா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் அல்லது வைரல் ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஓன் கண்டென்ட் போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் வித் ஓன் கண்டென்ட். இந்த 3 மெத்தடையும் உங்களுடைய ஷார்ட்ஸ்ல நீங்க பயன்படுத்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ட்ரெண்டிங் சாங் போட்டா உங்களுடைய சேனல் வைரல் ஆகும், நல்லா வியூஸ் கிடைக்கும், அது மூலம் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் சாங் போட்ட இடத்துலயே உங்களுடைய ஓன் கண்டென்ட் போடும் போது வியூஸ் அடி வாங்கும், சப்ஸ்கிரைபர் வராது, சப்ஸ்கிரைபர் குறையும். நெக்ஸ்ட் அதே சேனல்ல ஓன் கண்டென்ட் வித் சினிமா சாங் கலந்து நீங்க வீடியோ போடும்போது ரொம்ப அடி வாங்கும். சோ நீங்க இந்த ஃபார்மட்ல தான் உங்களுடைய ஷார்ட்ஸை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸுக்கு வாட்ச் ஹவர்ஸை கணக்கு பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. வாட்ச் ஹவர்ஸை கணக்கு பண்ண மாட்டாங்க, வியூஸை மட்டும்தான் கணக்கு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன் 100 லட்சம். இது நிறைய பேருக்கு தெரியாம நிறைய தப்புக்கள் 4-5 வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கல. எல்லா நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்குங்க. வித்தின் 3 மந்த்ல மானிட்டேஷன் பண்ணிடலாம். சோ என்னுடைய சேனலை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கண்டிப்பா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்து 4000 வாட்சஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. சைட்ல காமிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. நிறைய சேனல்ல பே பண்ணி சொல்லி தரதா சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தர தேவையில்ல. நீங்க பார்த்து உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணுங்க. இப்போ நான் ஷார்ட்ஸ்க்கு வந்துடுறேன். ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வியூஸ் தான், ஓகேங்களா? இந்த வியூஸ் எந்த ஷார்ட்ஸ்ல இருந்து கணக்கு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 டைப் சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் ஆர் வைரல் ஷார்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓன் கண்டென்ட், நெக்ஸ்ட் ஓன் கண்டென்ட் வித் சாங். இந்த 3 டைப்ல நீங்க ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் பார்க்காது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். உங்களுக்கு வியூஸ் கவுண்ட், அதாவது வியூஸ் எண்ணிக்கை எந்த ஷார்ட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க தெரியுமா? இந்த செகண்டா இருக்கு பாத்தீங்களா, ஓன் கண்டென்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் வித் ஏதாவது சினிமா சாங் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வியூஸ் கவுண்ட்டை எடுத்துப்பாங்க. இதுல வந்து எந்த வியூஸ் கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் சாங் இல்ல வைரல் சாங் போடுறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய ஓன் ரியாக்ஷன் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி போட்டா அந்த வியூஸ் கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஓன் கண்டென்ட் வித் ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நீங்க என்ன கேட்கலாம், என்ன மாதிரி சிஸ்டர் போடுறதுன்னு கேட்கலாம். சொல்றேன் பாருங்க. ஓன் கண்டென்ட் வித் வந்து சினிமா சாங் ஏதாவது நீங்க போடுறதா இருந்தா உங்களுடைய பேஸ் இல்லைன்னா உங்களுடைய வாய்ஸ் மிக்ஸ் மேட்சா இருக்கணும். அதை தவிர்த்து ஒரு இமேஜ் வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல சினிமா சாங்க பிளே ஆக விட்டு நீங்க ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா அது எலிஜிபிள் கிடையாது. எப்படி எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா சில ரியாக்ஷன் சேனல்லாம் இருக்கும், மேல வந்து சினிமா சாங் இருக்கும், கீழே வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ மிக்ஸ் மேட்சா நீங்க பண்ணணும். உதாரணம் ஒரு சில சேனல்ல நான் இங்க பிளே பண்றேன் பாருங்க சைட்ல. சோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சேனல்ல ஓன் கண்டென்ட் வித் சினிமா சாங் இல்லைன்னா யாரையாவது கலாய்க்கிற மாதிரி டீசென்டான வீடியோஸை நிறைய மேக் பண்ணலாம். சோ நீங்க இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ட்ரெண்டிங் சாங் போட்டா அந்த வியூஸ் கவுண்ட் இல்ல,
ஓன் கண்டென்ட்டுக்கும் ஓன் கண்டென்ட் வித் உங்களுடைய சினிமா சாங், அதாவது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி போட்டா மட்டும் உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த சாங் போடணும், எப்படி நம்ம போடணும், அதாவது ட்ரெண்டிங் சாங் போட்டா என்ன நடக்கும், ஓன் கண்டென்ட் போட்டா என்ன நடக்கும், ஓன் கண்டென்ட் வித் சினிமா சாங் போட்டா என்ன நடக்கும்னு கத்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். கண்டிப்பா என்னுடைய யூடியூப் டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வேற லெவல்ல ரீச் ஆகலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், ஓன் கண்டென்ட் போடுங்க. ஓன் கண்டென்ட்டுக்கு உதாரணமான சில சேனல் சொல்றேன். ஃபேக்ட் சேனல்ல இருக்கும். இந்த குழந்தைங்களை வச்சு வீடியோஸ் நிறைய போடுவாங்க. இல்லைன்னா அமெரிக்காவுல இது நடந்தது, ஆப்பிரிக்காவுல இது நடந்தது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போடுவாங்க. அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட். அதுக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஃபேஸ் காட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா பணம் வரும். எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேசுறேன். ஒருவேளை என்னுடைய டீச்சிங் பிடிச்சு என்ன யாராவது எஜுகேட்டட் ரிலேட்டடா ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம். சோ நீங்க வரீங்களான்னு கேட்கலாம். இல்லைன்னா உங்களுடைய சேனல்ல நிறைய வியூஸ் போகுது, இல்லைன்னா உங்களுடைய தேவை எனக்கு இருக்கு, எனக்கு நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சில பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதுக்குதான் நான் சொல்றேன், உங்களுடைய ஃபேஸ் காட்டி நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ உங்களுடைய சேனல் இதுதான், நான் தான் யூடியூப்ல இருக்கேன், சோ எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிய வைக்கிறீங்க. அதை தவிர்த்து சினிமா சங்கெல்லாம் எடுத்து நீங்க போடும் போது நீங்க ஜீரோ. ஏன்னா ஆல்ரெடி சினிமா சாங்காக சில சேனல் இருக்கு, அந்த சேனல் மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கும். சோ உங்களுடைய சேனல் ஜீரோ. சோ நீங்க ஓன் கண்டென்ட்டை மட்டும்தான் போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். அது என்னன்னா, இப்போ ஷார்ட்ஸ்ல வர சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வியூஸ்க்கு ஏத்தது இல்லை. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 3 டைட்டில், ட்ரெண்டிங் ஆர் வைரல் ஷார்ட்ஸ், ஓன் கண்டென்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் பாதி, நெக்ஸ்ட் சினிமா சாங் பாதி. இந்த மாதிரி நீங்க 3 கண்டென்ட்ல ஷார்ட்ஸ போடும்போது நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரெண்டிங் சாங் போடும்போது நிறைய சப்ஸ்கிரைபர், இப்போ ஒரு உதாரணம், ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல்ல இருக்காங்க. நீங்க ட்ரெண்டிங் சாங்ல ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது 3000 சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல. சினிமா சாங் பாதி, ஓன் கண்டென்ட் பாதி போடுறீங்க பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கு மட்டும் சப்ஸ்கிரைபர் வராது. ஏன்னா உங்களுடைய சேனல்ல எதை பார்த்து அவங்க வந்தாங்கன்னா, அந்த சினிமா சாங் பார்த்துதான் அவங்க வந்திருக்காங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை பார்த்து அவங்க வரல. சோ நீங்க உங்களுடைய டேலண்ட்டை நீங்க பதிய வைங்க. சோ நீங்க கண்டிப்பா சாதிக்கலாம். சோ நான் இப்ப சொல்றேன், நான் சொன்ன இந்த ஷார்ட்ஸ் ஏதாவது உங்க சேனல்ல இருந்தா கண்டிப்பா மானிட்டேஷன் ஆகாது. சோ நான் ஓப்பனா உண்மையை மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க அந்த சேனலை அப்படியே வச்சுட்டு கூட நீங்க மெயின்டைன் பண்ணிக்கங்க. நான் சொன்ன மெத்தட்ல ஒரு புதிய சேனல் 2025ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஷார்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்றதை விட லாங் வீடியோக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஷார்ட்ஸ் உடைய ஃபார்மேட்டே மாறிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு போடணும். அதுக்கு நீங்க லாங் வீடியோவே போட்டுட்டு போகலாம். அதுக்கு நீங்க ஒரு பெஸ்டான கண்டென்ட் நீங்க செலக்ட் பண்ணணும். ஒரே நீச்சல செலக்ட் பண்ணணும். கண்டினியூஸா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா வித்தின் 3 மந்த்ல நீங்க மானிடைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் சேனல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பீனட் சேனல், பீனட்னா வேர்க்கடலை. சோ வேர்க்கடலை சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. சோ அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, எஸ்பெஷலி பீனட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. சோ அதுல என்னென்ன டிஷ் பண்ண முடியுமோ அதை கண்டினியூஸா அவங்க வீடியோ போடுறாங்க. சோ அந்த சேனல் வைரல் ஆகுது. ஏன்னா
பீனட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பாப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீனட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் பீனட் வச்சு, அதாவது வேர்க்கடலையை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு ஆவலா பார்ப்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி பலதரப்பட்ட குக்கிங் சேனல் இருந்தாலும் செப்பரேட்டா ஒரு நீச்சை செலக்ட் பண்ணுங்க. அதுல ஒரு 30 இல்லைன்னா ஒரு 40 ஒரு 40-50 வீடியோ ரெடி பண்ணுங்க. கரெக்டா சேனலை ஓபன் பண்ணுங்க. கரெக்டா நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீடியோ போடுங்க, உங்க சேனல் மானிட்டேஷன் ஆயிடும். சோ நீங்க கண்டிப்பா 2025ல என்னுடைய சேனல் ரெஃபர் பார்த்து ஒரு சேனலை நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய பேர் என்னுடைய சேனல்ல நீங்க உங்க சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் நீங்க உடனே கேட்காதீங்க, உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குண்டான விளக்கம் என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா சொல்றேன். என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல ஷார்ட்ஸ் எப்படி போடுறது, அதாவது ஷார்ட்ஸ் போடும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. சோ அத பத்தியான ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன், மறக்காம பாத்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நம்மளுடைய சேனல்ல கார்ட்டூன் வீடியோ எப்படி ரெடி பண்றதுன்னு கூட நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சோ உங்களுடைய டவுட்டுக்கு ஏத்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி நான் டே பை டே அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். October 15க்கு ஒரு அப்டேட் வந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளா வைரலா அதான் போயிட்டு இருக்கு. என்னன்னா ஷார்ட்ஸ் 3 நிமிஷத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வைரலா போயிட்டு இருக்கு ஒரு விஷயம். சோ இது எல்லாமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே இன்னும் கிளியாரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. சோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அவங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் தான். சோ இந்த கிளியாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப பாருங்க, இதுதான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ற பேஜ் யூடியூப்ல. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஷார்ட்ஸ், வீடியோ, லைவ் போஸ்ட். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, ஷார்ட்ஸ் 3 மினிட்டா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு புரிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஷார்ட்ஸ் 1 மினிட்ல தான் இருக்கு. சோ இது எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். சோ ஒருவேளை தெரியலன்னா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க லாங் வீடியோ போடும்போது கவனமா இருக்கணும். சோ அதை மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ லாங் வீடியோ எடுக்கும் போது இப்ப பாருங்க, என் கை நேரா நிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுத்து லாங் வீடியோல போடும்போது அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகும் தான் சொல்லிருக்காங்களே தவிர இந்த ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க லாங் வீடியோ எடுக்கும் போது இப்படி படுக்க வச்சு எடுங்க. இதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும். ஷார்ட்ஸ் எப்பவும் போலதான் இருக்கு. ஒருவேளை நீங்க லாங் வீடியோல இல்ல இப்படியோ இல்ல சின்னதா 1:1 நீங்க எடுத்தீங்கன்னா அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு லாங் வீடியோக்கு வர அமௌண்ட் அதுக்கு வராது. ஜஸ்ட் ஷார்ட்ஸுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தான் வரும். அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த அமௌண்ட் தான் வரும். சோ நீங்க லாங் வீடியோ எடுக்கும் போது மட்டும் போன படுக்க வச்சு எடுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் விஷயம். சோ இதை விட கிறிஸ்டல் கிளியரா யாராலுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. சோ இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஷார்ட்ஸ பத்தி ஒரு கிளியாரிட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கு. வீடியோ மட்டும் நீங்க படுக்க வச்சு எடுங்க. நிக்க வச்சியோ இல்ல 1:1 எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அது ஷார்ட்ஸ்ல வந்துடும். அப்படி ஷார்ட்ஸ்ல வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் குறையும். ஏன்னா நீங்க வீடியோல எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு வீடியோவே சில சமயம் வியூஸ் போக மாட்டிருக்கு. சோ அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகும்போது ஷார்ட்ஸுக்கும் வியூஸ் போகாது. சோ நீங்க ஷார்ட்ஸ் போடுறவங்க கவனமா இருக்கணும். ஷார்ட்ஸ் போடுறவங்க கரெக்டான ஃபார்மேட்ல ஷார்ட்ஸ் போடுங்க, வீடியோ போடுறவங்க கரெக்டான ஃபார்மேட்ல போடுங்க. இவ்வளவுதாங்க யூடியூப். சோ இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா நீங்க எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் வீடியோவை ரெடி பண்றேன்.
அடுத்து வந்து டியூபடி பத்தி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க மறக்காம பாத்துட்டு போங்க. ஏன்னா டியூபடி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதை பத்தி டீப்பா ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.